திமுக கூட்டணியில 12 தொகுதிகளை கேட்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. கடந்த 2021 சட்டசபை தேர்தல்ல திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மதிமுக உதயசூரியன் சின்னத்துல 6 தொகுதிகள்ல போட்டியிட்டு 4 தொகுதிகள்ல வென்றது. கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல்ல திருச்சி தொகுதியில் மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ சுயேட்சை சின்னமான தீப்பெட்டி சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனிலை அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகாரம் பெறவும் கட்சி நிர்வாகிகளை திருப்திப்படுத்தவும் தனிச்சின்னத்துல போட்டியிட மதிமுக முடிவு செஞ்சிருக்கு. தற்போது 4 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில அரியலூர், மதுரை தெற்கு, சாத்தூர், வாசுதேவநல்லூர் தொகுதிகளுடன் கூடுதலாக 8 தொகுதிகள் என மொத்தம் 12 தொகுதிகளை திமுக கூட்டணியில் கேட்டுப்பெற மதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கு. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கினால் தங்களுக்கும் ஒதுக்க வேண்டும்னு, ஒருவேளை எந்த கட்சிக்கும் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்காவிட்டால் திமுக தரும் தொகுதிகளை ஏற்கவும் வைகோ தயாராக இருப்பதாக அக்கட்சியினர் தெரிவிச்சிருக்காங்க.